ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தை ஆதரித்து ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய இந்த சட்டமன்ற தொகுதிக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சிறந்த வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களை தலைவர் அவர்கள் மீண்டும் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த முறையே வெற்றி நிச்சயமா? வெற்றி நிச்சயமா? போன முறையும் போன சட்டமன்ற தேர்தலையே கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்துல காதர் பாட்ஷா அவர்களை வெற்றி பெற வச்சுங்க. இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? பின்னாடி இருக்கிறவங்களா கேக்குதாமா? கேக்குதா? கேட்கலையா? கேக்குதா? முதல்ல இந்த நிகழ்ச்சிய 1 லட்சமா பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சார நிகழ்ச்சிய வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. முதல்ல இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ்கரி அவர்களுக்கும், அக்கா பவானி ராஜேந்திரன் அவர்களுக்கும், திருவாடானை சட்டமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் திரு கருமாணிக்கம் அவர்களுக்கும், மாநில இலக்கிய அணி தலைவர் அண்ணன் அன்வர்ராஜ் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் மிசா அகமது தம்பி அவர்களுக்கும், சகோதரர் இன்பா ரகு அவர்களுக்கும், தொழிலாளர் அணி துணை செயலாளர் பாஸ்கரன், மீனவர் அணி துணை செயலாளர் ரவிச்சந்திர ராமவல்லி, தொகுதி பார்வையாளர் டாக்டர் சுதர்சன், மாவட்ட துணை செயலாளர் ஆதித்தன் கருப்பையா, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கார்மேகன், பிரவீன் தங்கம், நாசர் கான், பஷீர் அகமது, பிரபாகரன், உதயகுமார், நாகேஸ்வரன், முத்துக்குமார், நிலோஃபர் கான், பிரவீன், ரகுமான் மரைக்கையார், செஹானஸ் ஆபிதா, மண்டபம் பேரூராட்சி தலைவர் திரு ராஜா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் சம்பத், துணை அமைப்பாளர் ரமேஷ் கண்ணா, கோபிநாத், ரஜாக் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளே, தம்பிகளே, சகோதரர்களே, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழமை கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ, தமிழ் புலிகள் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம், ஆதி தமிழர் கட்சி, தமிழர் தேசம் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் விடுதலை கட்சி உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும், இங்கே பெருமளவு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், முத்தமிழுக்கு டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நானே ஒரு வேட்பாளர். சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணியில 2வது முறையா நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டி போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நான் என் தொகுதிக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் ஓட்டு கேட்டிருக்கேன், வாக்கு கேட்டிருக்கேன். என் தொகுதிக்கு போய் வாக்கு கேட்கறதை விட இங்க ராமநாதபுரம் வந்து அந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவருடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. அதுக்கு நான் உங்களை எல்லாம் சந்திச்சு நீங்க எல்லாம் உதவி